அதை முடிஞ்சு போய் போலாம் முடிஞ்சிச்சுடா. எனக்கு எப்படி சித்துவை கொண்டாயோ சித்துவை கொண்டவர் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. முதல்முறையாக இந்த கண்ணனாக பிறந்து முதல் முறையாக ஒரே ஒரு நல்ல காரியம், முதல் காரியம் என்ன தெரியுமா? நான் எடுத்து போக 10 அவதாரம், அந்த 10 அவதாரத்திலே யாரையும் கொல்ல போகிறேன். ஆனால் இது முதலில் இந்த கண்ணன் அவதாரத்திலே மாமா என் தாய்மாமன் உன்னை கொல்ல போகிறேன். முன்பதாகவே 7 முறை கொண்டவனா அன்றைக்கு அந்த அன்னைக்கே கொண்டு போனேன். ஆமா நான் பைத்திரமா ஏமாத்திட்டோம். என்ன சின்னவர் பார்த்தாங்கன்னா பெரியவருக்கு போக முடியும். ஆமா சின்னவர் தானே பெரியவருக்கு பெரியவர் பேரு சின்னவர் பேரா? பெரியவருக்கு சின்னவருக்கு முன்னாடி குச்சின்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு கை காலமா அடிப்படம். அவன் சின்னவருக்கு தாண்டி மேலே இப்போ பெரியவர் பெரியவர் பிறந்த அனைத்துமே கற்று விடுவதால் பெரியவனாக இருக்கிறான். இது நல்லது, இது கெட்டது எடுத்து உரைத்து விடுவதால் பெரியவனாக இருக்க வேண்டாம். நான் 7 குழந்தை நீ எப்பொழுது உயிரை காப்பாற்றுவதற்காக 7 குழந்தை கொண்டாயோ, ஆமா ஒரு ஊரை காப்பாற்ற ஒரு வீட்டை பலி தரலாம். ஆமா தம்பி போல ஒரு வீட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு ஊரை பலி தருவாங்களா? முடியாது. எங்க ஊரே 7 பேர், எங்க தானுக்கு தங்க எனக்கு முன்னாடி போறவங்க 7 பேர். ஆமா அது ஒரு ஊரா இல்லையா? யார சொன்ன ஊரு? ஒரு ஊடு நீ. ஆமா நான் அழிக்கிறது ரொம்ப தெரியும். அடித்து மடுத்துருவோம். உயிர் பிச்சை உனக்கு தருகின்றேன். இந்த சண்டை சச்சரப்பெல்லாம் இந்த சலிப்பெல்லாம் உங்க அம்மா கையில உங்க அப்பா கையில எங்க அம்மா கையில அந்த மாதிரி பரவாயில்ல. நீ அம்மாத்தினா எனக்கு குழந்தையாக பிறந்ததை உன்னை அழிப்பதற்காகவே யாரு பார்க்கின்றாயா? இந்த சர்க்கார கையால் அடித்து எனக்கு 10 அவதாரம் உண்டு. 10 அவதாரத்தில் முதல் அவதாரம் கண்ணனுடைய அவதாரம் இருக்கின்றேன். அவதாரம் எடுத்து என் தாய்மாமனை கொண்டதற்காக தாய்மாமனை கொண்ட பிறகு இனிமேல் இந்த உலகத்தில் உள்ள பக்தர்கள் அனைவருக்குமே 7 மணியை வாழக்கூடிய எம்பெருமான் மாயக்கண்ணாக திகழ்ந்து அனைவருக்குமே காட்சியளித்து அவரவர்கள் குறை அவரவர்களுக்கு நீங்க விடுவார். அப்படி என்று அனைவருக்கும் இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகள் 8000 கோடி ஜீவராசிகள் பிறந்தாலும் சரி அனைத்திற்கும் ஆசீர்வாதம் கொடுக்கும் தெய்வ கர்த்தனாக நான் பிறக்க வந்திருக்கின்றேன். அப்படி இந்த இரவு நான் நடத்த ஆயுகமோ ஸ்ரீ கிருஷ்ண லீலை எண்ணம் கம்சகன் வதை முற்றிலும் விடுத்து விட்டது. ஏதோ எங்களால் ஈன்றளவு நடத்திருக்கின்றோம். எங்கள் நாடகத்தில் யாரும் குற்றப்படும் தாங்கள் வீட்டில் மனித சொலுப்படி சிறு பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு வைத்து அத்தனை மணிக்கு தாங்கள் கற்றுக்கிறோம். அப்படி இந்த நாடகத்திலே
கூத்தாச்சு சுத்தம் போனோம் 1000 ரூபாய் போனோம் 2000 ஏதோ ஒரு செலவு இருக்கும். செலவாயிடும். ஆனா பேருன்றது மட்டும் உயிர் கண்டிப்பா போராடி இருக்கும். ஆ. கூத்து நல்லா இருந்தா கஷ்டப்பட்டு ஆடிக்கிறோம். கூத்து நல்லா இருந்தா கூத்து நல்லா இருக்குதா? நல்லா இருக்கா? வணக்கம். ஓரமோட கையை பேசாத வாய் மூடிட்டு போயிரு. கூத்து முடிச்சு ஒரு நாள் நினைக்கிறீங்களா?